வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகாரம் ஆராய்ச்சியாளர். நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாக சனி பயிற்சி 2025 உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போறோம். சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு மணி சுமார் 8:17 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை பயிற்சி ஆகிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறார். இது கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துலதான் பயிற்சி ஆகிறார். ஒரு கெடுதலான ஒரு பாவ கிரகம் கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது ஒரு நல்ல விளைவை தான் எல்லா ராசி என்பர்களுக்குமே கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கும். அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா இந்த சனி பயிற்சி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை தராது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில, அதாவது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அந்த ராசியில பிரவேசிக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். அதே சமயத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்கள், இது நம்ம திருக்கணிதப்படி இந்த பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். எந்த பலன்கள் இருக்க போகுதுன்றத இந்த பதிவுல நீங்க தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். இந்த பதிவை நீங்க தவறாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னாதான் அவங்க இந்த சனி பயிற்சியின் மூலமாக என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள், ஒரே ராசி என்பவர்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் இந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் என்னென்ன ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியும், என்ன செயல்பாடுகள் நம்ம ஈடுபட முடியும் அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா இந்த பதிவை நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியா இந்த சனி பயிற்சி பலன்கள் கிடைக்க போகுதுன்றத பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒரு லாப சனியாக தான் இருக்க போகுது. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார். இது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் பேரு. ஏன்னா ஒரு 4 வருடங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய செயல்களை சாதிப்பதற்காக, தன்னுடைய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்காக காத்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடங்கள் 2.5 வருடங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடியவர்கள். இவர்கள் ஜாதகப்படியும் சரி அல்லது ராசி படியும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தான் இவங்களுக்கு இருக்கணும். அது இல்லாம இவர்களுக்கு எப்போதுமே ஒரு துன்பம், தேவையில்லாத பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தமான நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்குனாலே கண்டிப்பாக உங்களுக்கு தசாபுத்தி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு பேரு. அதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிக்கவே இல்லை, தொடர்ந்து ஒரு போராட்டமாகவே லைஃப் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நீண்ட கால ஒரு தசாபுத்தி, தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் நடக்கும். அதை மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன மாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்க ஆலோசனை பெற்று நீங்க வழி நடத்துனீங்கன்னா உங்க லைஃப இந்த ரிஷபராசி அன்பர்கள் மாதிரி ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்க கூடியவர்கள். எப்படியா இருந்தாலும் சரி நான் தான் சமாளிக்க போறேன், என்னுடைய பக்கத்துல இருக்கிறவங்களோ என்னை சார்ந்தவர்களோ அந்த பிரச்சனையை சமாளிக்க போறது இல்லை, நான் தான் சமாளிக்க போறேன், அதனால நீங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த ரிஷபராசி என்பவர்கள். தன்னுடைய வேதனையையும் தன்னுடைய பிரச்சனையையும் தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சு வெளியில ஒரு சிரித்த முகத்தோடு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த நான் சொன்ன மாதிரி 4 வருடங்களாக நிறைய அந்த குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பனார் சார்ந்து, தொழில் சார்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும்.
இருக்கும். தொழில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவையில்லாத ஒரு முடக்கங்கள், தொழில் முடக்கங்கள். எவ்வளவோ நீங்க பணத்தை போட்டு முதலீடு பண்ணி அந்த தொழிலை நல்லா ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட சில அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதை செய்ய முடியாத சில தடங்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு 3 வருடங்களாக. இந்த ரிஷபராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது லாபஸ்தானத்திற்கு வராரு. சனி பகவான்றது ஒரு பாவ கிரகம், கெடு கிரகம். அந்த கெடு கிரகம் லாபஸ்தானத்துல வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாவ கிரகம் என்ன மாதிரியான கிரகம்னு பார்க்கணும். கர்மா கிரகம், அதாவது கர்மாவுடைய கிரகமாகப்பட்டதுதான் அந்த சனி. அதனால இந்த நம்மளுடைய கர்மாவுக்கு உண்டான பலன்களை தான் கண்டிப்பா அந்த லாபஸ்தானத்துல இருந்து இந்த சனி பகவான் கொடுக்க போறார். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. நீங்க வாய்ப்புகளே இல்லைன்னு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போருங்க, இந்த ரிஷபராசி என்பவர்கள் அந்த கயிறை புடிச்சிட்டு மேல எழுந்துருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம், இந்த 2.5 வருடங்கள் மிகவும் ஒரு பொன்னான வருடமாக இருக்க போகுது. குடும்ப ஸ்தானத்துல பார்க்கும்போது, குடும்பம் ரீதியாக பார்க்கும்போது நிறைய பேர் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கடந்த ஒரு 1.5 வருடங்களாக வேலை இழந்து அடுத்தடுத்து மாற்றும் இருக்கக்கூடிய வேலையவே மிகவும் பொறுமையாக, நானே ரொம்ப ஒரு கோபக்காரங்களா இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய பொறுமையும் சோதிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் எனக்கு கடந்த 1.5 வருடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் நீங்க இருக்கிறீங்க. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரங்கள். ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல பதவி, நல்ல ஒரு உத்தியோகம், ஒரு டீசென்டான ஒரு உத்தியோகம், இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துதான் நீங்க ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மீன ராசிக்கு வரும்போது, 11ஆம் இடத்துல வரும்போது மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பெண்கள் அதிகமாக வேலையில நிறைய தொந்தரவுல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. குடும்ப பெண்களாக இருந்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருந்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்கள் யாருமே இந்த அளவுக்கு பொறுமைசாலியா இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாரத்தை சுமந்து, ஏன்னா உங்களால வெளியில போய் வேலை செய்யவும் முடியல, ஒரு தொழிலும் செய்து ஒரு கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியல. ஆனாலும் அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ன்ற ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு பாரத்தை சுமக்க முடியும். ஏன்னா மற்றவர்களையும் கவனிக்கணும், உங்களையும் கவனிக்கணும், அதே சமயத்துல குழந்தைகள் நலனையும் பார்க்கணும், குழந்தைகள் பள்ளி படிப்பையும் பார்க்கணும். அதே சமயத்துல என்ன சொல்றது, ஒரு பட்ஜெட் மெயின்டைன் பண்ணி அந்த குடும்பத்தை ஒரு சரியான விகிதத்துல நடத்திட்டு வரணும். இது எல்லாத்தையுமே கரெக்டா ப்ராப்பரா பண்ணக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி பெண்களாக இருக்கக்கூடிய அந்த குடும்ப பெண்கள் தான். வேலைக்கு போறவங்களும் நல்ல ஒரு சிக்கனமாக செலவு செய்பவர்கள் தான். அந்த சிக்கனத்தையுமே மீறி கடந்த ஒரு 3 வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத அலக்களிப்புகள், தேவையில்லாத விரயங்கள், இந்த மாதிரி எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம். கை நிறைய சம்பளம், கை நிறைய வருமானம், கை நிறைய நல்ல ஒரு வீட்டுல எப்போதுமே ஒரு பண புழக்கம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில பேருக்கு திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய நகைகள் சேர்ப்பது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பயிற்சி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நீங்க அங்க வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு. பழைய நேரத்துல, அதாவது கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய கடன்கள், தொழில் சம்பந்தமான விரக்திகள், தொழில் சம்பந்தமான நிறைய பொருட்சேதங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமா இந்த 2.5 வருஷத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் எந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்ன்றத முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க கையில இருக்கக்கூடிய சேமிப்பு கரையாது, நல்ல சேமிப்பாக இருக்க போது, நல்ல ஒரு வளமான ஒரு சேமிப்பாக தான் இருக்க போது. உங்களுக்கு புதிதாக அங்க வெளிநாட்டிலேயே வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு
அங்க இருக்கக்கூடிய சட்ட வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலகட்டத்துல தீர்ந்துடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய அந்த லீகலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சில பேர் குடும்ப பிரச்சனைக்காக சட்ட வழக்குகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். மறுமணம், அதாவது 11ஆம் இடம்ன்றது மறுமண ஸ்தானத்தை குறிக்கும். அதனால ஏற்கனவே டிவர்ஸ் ஆகி உங்களுக்கு வாழ்க்கை இழந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம்ன்றது, அதாவது மறுமண திருமணம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் வளர்ச்சியாக தான் இருக்க போது. குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த சனி பகவான் குழந்தை பிறப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்துல இருக்கும் போது அந்த கர்மகாரகன் குழந்தை பிறப்புலையும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை தான் கொடுக்க போற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி நம்ம சனியினுடைய பெயர்ச்சியை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.